இப்போ நம்ம மூணாவது பண்ண போகிறது என்னென்னா ஹரியாலி சிக்கன் கபாபு. ஸோ இது வந்து பச்சை கலரில் இருக்கும் தெரியுமா, அந்த கபாப். ஸோ கொத்தமல்லி கீரை, புதினா எல்லாமே நல்ல ஒரு பெரிய பஞ்ச் எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து காரம் வந்து பச்சை மிளகா தான், அதனால் நான் ஒரு 5-6 பச்சை மிளகா வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு 1/4 பீஸு ஆனியன். ஸோ ஆனியன் வந்து நம்ம எதுக்கு இந்த கபாபில் ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, டெண்டரைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஆனியனில் இருக்கக்கூடிய ஒரு என்சைம் வந்து அந்த மீட்டை வந்து சாஃப்டாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால தான் இதுக்குள்ள ஆட் பண்ணுறோம். லெமன், இஞ்சி, பூண்டு, தயிர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, கரம் மசாலா பவுடர், ஜீரகப்பொடி. இந்த 3 தான். இதில் வேறு எந்த ஸ்பைஸுமே தேவை கிடையாது. ஸோ அதே கான்செப்ட் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டுடலாம். ஸோ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து கொத்தமல்லி கீரை, புதினா, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வெங்காயம், இஞ்சி, பூண்டு, நம்ம ஸ்பைஸ் பவுடர்ஸ், லெமன். நீங்கள் லெமன் வினிகர் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். தயிர். ஸோ உப்பு நான் இதிலேயே போட்டுற போகிறேன். ஸோ உங்கள் சிக்கனுக்கு தக்கன உப்பு. ஸோ இப்போ இதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். ஸோ இங்கே வந்து மேரினேஷன் வந்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம சிக்கன் பீசஸ் எடுத்துடலாம். ஸோ சேம் இது லைட்டாக இப்படி ஒரு ஃபோர்க்கோ, இந்த பெரிய பெரிய பீசஸ் நீங்கள் சப்போஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ உங்கள்கிட்ட வந்து இதையும் சொல்லிடுறேன், இந்த மேரினேஷன் வந்து நீங்கள் வந்து போன்லெஸ் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸ்க்கும் இந்த சேம் மேரினேஷன் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம மேரினேஷன் ஆட் பண்ணிடலாம். ஓகே, இதை நல்லா மசாஜ் பண்ணிடுங்க நம்மளோட ஹரியாலி. ஸோ இது வந்து வாசனையே வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா ஃப்ரெஷ்ஷு புதினா, ஃப்ரெஷ் கொத்தமல்லி கீரை செம்மையாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து இதில் ஆட் பண்ணக்கூடிய லாஸ்ட் இன்க்ரீடியண்ட் ஆயில். ஸோ அந்த சிக்கன் டிக்காவில் வந்து நான் ஆக்சுவலி ஆயில் ஆட் பண்ண மறந்துட்டேன், அதனால் நீங்கள் ஆயில் ஆட் பண்ணிடுங்க. இதில் தான் வைக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து இதை க்ரில் பண்ணிடலாம். ஸோ கோல் எவ்வளோ அழகாக பற்றிடுச்சு பாருங்கள், சூப்பராக வந்துருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம கபாப்ஸை வந்து வச்சிடலாம். ஸோ இப்போ நான் பெரிய பீசஸும் வச்சிட போகிறேன் அதுலேயே. ஸோ இப்போ இது குக் ஆகிடுக்கும். ஒரு 8 மினிட்ஸ் ஆச்சு. செம்ம சூப்பராக குக் ஆகிருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தந்தூரி பிளாட்டர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம டிக்காலாம் என்ன இருக்குது, ஸோ நம்மளோட சிக்கன் டிக்கா, மூர்க் மலாய் கபாப், ஹரியாலி டிக்கா, இது வந்து கார்லிக் பெப்பர் சிக்கன், மின்ஸ்டு சிக்கன், தந்தூரி சிக்கன், அதுக்கப்புறம் நம்மளோட சூப்பரான கார்லிக் நான், அப்புறம் அக்கம்படிமெண்ட்ஸ் மேனேஸ், மின்ட் சட்னி, ஆனியன் சாலட். இது ஆனியன், பச்சை மிளகா, சாட் மசாலா, சால்ட்டு, லெமன் ஜூஸ், அவ்வளோதான். ஸோ செம்மையான தந்தூரி பிளாட்டர். ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் செஞ்சு அசத்துங்க. ஸோ இதோடு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.